நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். ஒரு மனிதன் சமாதானத்தை எப்பொழுது இழக்கிறான்? அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவன் பாவத்திலே நிலை கொண்டு இருக்கும் போது அவன் சமாதானத்தை முற்றிலுமாக இழந்து போய்விடுகிறான். பாவத்தை நமக்குள்ளே வைத்துக் கொண்டு எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு ஆறுதல் வேண்டும், எனக்கு சரீரத்திலே சுகம் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது தேவனுடைய பார்வையிலே வேதனைக்குரியதாயிருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் உங்கள் பாவத்திற்காக மனசாபப்பட்டு இயேசுவோடு கூட ஒப்பரவாகும் போது அவர் உங்களுடைய உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் சமாதானத்தை கொடுத்து உங்கள் ஆசீர்வாதம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 7, 8, 2 வசனங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பிரியமானவர்களே, இன்னைக்கு முழு உலகத்தையும் நாம் பார்க்கும்போது உலகத்தினுடைய ஜனங்களுடைய நிலைகளை நாம் பார்த்தால் உலகம் முழுவதிலும் ஜனங்கள் வானத்தின் கீழெங்கும் சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஐஸ்வர்யத்தை சேர்த்துவிட்டால் அந்த சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ள வந்து விடுமா? ஐஸ்வர்யத்தை நம்பி வாழக்கூடியவர்கள் அநேகர். ஐஸ்வர்யம் வந்துவிட்டால் சமாதானம் வந்துருமா? அப்படி அல்ல. ஐஸ்வர்யத்திற்கும் சமாதானத்திற்கும் தொடர்பே இல்லை. தாவீது சொல்லுகிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். மிகுதியான சந்தோஷத்தை நீர் என் இருதயத்திலே தந்தீர். ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற, ஒரு மனிதன் விரும்புகிற, அல்லது ஒரு குடும்பம் விரும்புகிற சமாதானம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாயிருக்கிறது. சமாதானத்தை தேவனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். சமாதானத்தை ஒரு மனிதன் உருவாக்கி கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் எதை வேணுமானாலும் பணம் கொடுத்து வாங்கி விடலாம். ஆனால் சமாதானத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. பாவ சந்தோஷங்கள் சமாதானத்தை கொடுக்கும் என்று இன்னைக்கு பாவ சந்தோஷங்களுக்காக உலகத்திலே மனிதர்கள் ஏராளமான பணத்தை செலவு செய்கிறார்கள். அதையெல்லாம் வேதம் சின்ன சின்ன இன்பம் என்று சொல்லுகிறது. ஆனால் தாவீது சொல்லுகிறான், நான் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். பிரியமானவர்களே, மனிதனை தேவனே உண்டாக்கினார். தான் உண்டாக்கின ஒரு மனிதன் அவன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சமாதானமாக மகிழ்ச்சியாக
வாழ வைக்க வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்படுவான். அதே போலத்தான் தேவன் தான் உண்டாக்கின மனிதன் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த சமாதானம், சந்தோஷம் தேவனே ஒரு மனிதனுக்கு தருகிறார். காரணம், சமாதானம் என்பது ஒரு மனிதனுடைய சரீரத்தில் எந்த உறுப்பில் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருதயத்தில் தான் வரும். அந்த இருதயத்தை உண்டாக்கினவர் தேவன். இருதயத்தை உண்டாக்கினவர், இருதயத்தை ஒரு மனிதனுக்குள்ள வைத்தவர், தாயின் கருவிலே இருதயத்தை சிருஷ்டித்தவர். அவரே அந்த இருதயத்தை சமாதானத்தினாலே நிரப்பக்கூடும். ஆனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் வரும், வேதனைகள் பெருகும் என்று வேதம் பல இடங்களிலே விவரித்து காண்பிக்கிறது. அப்படியான ஒரு மனிதன் சமாதானத்தை எப்பொழுது இழக்கிறான்? அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவன் பாவத்திலே நிலை கொண்டு இருக்கும்போது அவன் சமாதானத்தை முற்றிலுமாக இழந்து போய்விடுகிறான். சமாதானம் அவனை விட்டு எடுபட்டு போய்விடுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் தேவனால் உண்டான, தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த, அவனுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை இழந்து விடுகிறான். அநேகர் சொல்லுவார்கள், ஐயோ என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, பிள்ளைகளால நிம்மதி இல்லை, கணவனால நிம்மதி இல்லை, அல்லது மனைவியால் எனக்கு நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாலே நிம்மதி இல்லை, தொழிற்கூடத்துக்குள்ள வந்தால் நிம்மதி இல்லை. அப்படி சொல்லுவதை நாம கேட்கிறோம். அந்த நிம்மதியே இல்லைன்னு சொல்றாங்களே, அதுதான் சமாதானமே இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படியானால் சமாதானத்தை நாம் அனுபவிக்க நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். எந்த இடத்திலே நாம் தவறி இருக்கிறோம், எந்த இடத்திலே வழி விலகி போயிருக்கிறோம், அதை நாம் நன்றாய் அறிந்து கொண்டால் தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். ஒரு மனிதன் சமாதானத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை சமாதான பலியாக இயேசு சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். தன்னை நசுக்கே ஒப்புக் கொடுத்தார். இயேசு சிலுவையிலே அவருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்து கசைக்கு பிழியப்பட்டு இரத்தம் ஊற்றப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட இரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த மனிதனை சமாதானத்தின் பாதையிலே நடத்தக்கூடியதாயிருக்கிறது. உங்க வாழ்க்கையிலே அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு தேவை, ரட்சிப்பின் சந்தோஷம் தேவை. பணம் மாத்திரம் இருந்தா இந்த சமாதானம் வந்துவிடும் என்ற சிந்தையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் தனக்காக ஒரு பெரிய வீட்டை கட்டினார். அவர் கட்டிட நிபுணரும் கூட. அவர் தனக்காக கட்டின அந்த வீடு ஒரு சில ஆண்டுகள் அந்த வீட்டின் வேலை நடந்தது. பெரிய பட்டணத்தின் நடுவிலே விசாலமான ஒரு பெரிய இடம். அதை விலைக்கு வாங்கி அதிலே அழகான வீட்டை அவர் கட்டினார். ஒவ்வொரு பொருட்களும் பல மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து அதை ரொம்ப அழகாக திட்டமிட்டு வடிவமைத்தார். அந்த கட்டிடத்தை கட்டும் நாளில் 3க்கும் மேற்பட்ட என்ஜினியர்கள் இணைந்து அந்த கட்டிடத்தை கட்டினார்கள்.
ஒருவர் ஒருவேளை தவறு செய்தால் இன்னொருவர் அதை திருத்தக்கூடும். 2 பேருமே தவறு செய்தால் 3வது நபர் அதை திருத்தக்கூடும். அப்படி அதை கட்டும்படிக்கு தீர்மானித்தார். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், ஆனால் என்னுடைய கனவு வீட்டை என் விருப்பப்படியே நீங்கள் கட்ட வேண்டும். ஒரு வழியா அந்த அழகான வீடு கட்டி முடிக்கப்பட்டது. அந்த வீட்டின் பிரதிஷ்டை நாளிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள், தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள் அநேகர் கூடி வந்திருந்து அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த வீட்டுக்கெல்லாம் எந்த ஒரு கிஃப்டும் யாரும் வாங்கி கொண்டு போய் வைக்க முடியாது. ஏனென்றால் அந்த வீட்டில் எல்லாமே புதிதாகத்தான் இருந்தது. கிஃப்ட் பொருள் என்று ஒன்றும் வைக்கக்கூட இடமில்லாத அளவுக்கு அது எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருந்தார்கள். அந்த அழகான வீடு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. விருந்தெல்லாம் ரொம்ப தாராளமா சிறப்பா நடந்தது. உறவினர்கள் எல்லாரும் திரும்பினார்கள். அந்த மனிதர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட அந்த அழகான வீட்டுக்குள்ளே போய் குடியிருந்தார். அந்த வீட்டுக்குள்ளே அவர் போய் குடியிருந்த நாளிலே எல்லோரும் அவரவர் தனித்தனி அறையிலே போய் படுத்துக் கொண்டார்கள். மறுநாள் காலையிலே அந்த மனிதருடைய அறையின் கதவு மாத்திரம் திறக்கப்படல. மனைவி போய் கதவை தட்டினார்கள். சரி, தூங்கி கொண்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் கதவை தட்டினார்கள். தூங்கி கொண்டு இருக்கிறார் என்று நினைத்தார்கள். போன் மூலமா தொடர்பு கொண்டாங்க. கதவு திறக்கப்படல. பயந்தார்கள், கூச்சலிட்டார்கள். முந்தின நாள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த வீட்டின் கதவை உடைத்தார்கள். கதவை உடைத்து பார்த்தபோது அந்த கனத்துக்குரிய மனிதர் தான் படுத்திருந்த படுக்கையிலே இரத்த வெள்ளத்திலே முகம் சிதைந்து மரித்து கிடந்தார். ஏனென்றால் அந்த அறையின் சுவர் எல்லாமே கிரானைட் கற்கள் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த கிரானைட் கல் பெயர்ந்து அவருடைய தலையின் மீது விழுந்து முகம் சிதைந்து மரித்து போனார். பணம்தான் மகிழ்ச்சியை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும் என்று எண்ணின மனிதன் பணத்தை சேர்த்து தனக்காக கட்டின வீட்டில் வாழ முடியல. அவருடைய வீட்டார் எல்லாரும் அழுதார்கள். குடும்பத்தில் தலைவரே போய்விட்டார். இனி இந்த வீட்டில் நாங்க ஏன் இருக்கணும்? இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அவர்களும் வீட்டை காலி செய்து பழைய வீட்டுக்கே திரும்பி வந்து விட்டார்கள். பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வராது. பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு மெய்யான சமாதானம் வேண்டும், என் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தேவை என்றால் அதை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட நீங்கள் நல்மனம் பொருந்த வேண்டும். நீங்க அவரோடு ஐக்கியப்படும் போது அவர் சமாதானத்தின் பாதையிலே நடத்தக்கூடியவர். ஒரு வீட்டுக்குள்ள மிக முக்கியமான சமாதானத்தின் அஸ்திவாரம் அந்த குடும்பத்திலே எல்லோரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசுடைய பிள்ளைகளாய் வாழ்வது. அனுதினமும் இயேசு அந்த வீட்டுக்கு வந்து போகும்படியாக குறித்த நேரத்திலே குடும்ப ஜெபத்தை ஒழுங்கு செய்து ஜெபம் பண்ணுவது. இதுவே ஒரு குடும்பத்தின் சமாதானத்தை நிலை நிறுத்தக்கூடியதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே சிம்சோன் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். அவனுடைய நாட்களிலே இஸ்ரவேலுக்காக அவன் யுத்தம் செய்தவன். இஸ்ரவேலின் சத்துருக்களை அவன் தன்னுடைய பலத்தினாலே மேற்கொண்டான். சிம்சோன் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஒருவனும் அவனை நெருங்க முடியாது. ஒரு தனி மனிதனாகி நின்று ஒரு பச்சை கழுத தாடை எலும்பை எடுத்து பெலிஸ்தரிலே 1000 பேரை கொன்று குவித்த ஒரு பராக்கிரமசாலி.
அவன் தேவனோடு இணைந்திருந்த நாளில் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது. ஆனால் சிம்சோன் தேவனுடைய பிரதிஷ்டை விட்டு அவன் படிப்படியாய் வெளியே வந்தான். அவன் பிரதிஷ்டையை விட்டு விலகினான். அவனுக்கு தேவன் கொடுத்த பிரதிஷ்டை என்ன? அவன் தலையிலே சவரகன் கத்தி படக்கூடாது, அவன் தீட்டானதை தொடவே கூடாது, அவன் கர்த்தருக்காக நசரேனாயிருக்க வேண்டும். அப்படி அவன் பிறப்பிற்கு முன்பாகவே தேவன் தூதனை அனுப்பி பெற்றோருக்கு இன்னின்ன விதமாய் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று ஆலோசனை தந்தார். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பக்தியுள்ள பெற்றோரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விலக ஆரம்பித்தான். பெற்றோரை விட்டு அவனுடைய வாழ்க்கை மறைவாயிருந்தது. பெற்றோருக்கு தெரியாமல் ஒவ்வொரு காரியங்களையும் அவன் செய்ய ஆரம்பித்தான். பிடிவாதமாய் பெலிஸ்தியரில் நான் பெண் கொள்வேன் என்று சொன்னான். பெலிஸ்தியருடைய தேசத்திற்கு பெண் கொள்ளும்படிக்கு அவன் திம்னாத்துக்கு கடந்து போகும் வழியிலே ஒரு சிங்கத்தை கண்டான். அந்த சிங்கத்தை கொன்று போட்டான். மறுபடியும் பெற்றோரோடு பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தான். பெற்றோர் அதை அறியாதவர்களாக இருந்தார். சில நாள் சென்று அவன் திரும்பவும் அங்கே கடந்து போகும்போது பெற்றோரை விட்டு வழி விலகி தான் கொன்று போட்ட சிங்கத்தை மறுபடியும் பார்க்கும்படிக்கு போனான். அந்த சிங்கத்தினுடைய சரீரத்தை பார்த்தால் எலும்பு கூடாயிருந்து அதிலே தேனீக்கள் மொய்த்து கொண்டிருந்தது. அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே தேன் இருந்தது. அந்த தேனை எடுத்தான், தான் சாப்பிட்டான், பெற்றோருக்கும் கொடுத்தான். ஆனால் நடந்ததை பெற்றோருக்கு அறிவிக்காதிருந்தான். சிம்சோன் தன்னுடைய பிரதிஷ்டை விட்டு வெளியே வந்தான். அவன் செத்துப்போன சரீரத்தை தீட்டானதை தொடக்கூடாது. அவன் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆனால் அந்த பிரதிஷ்டையை விட்டு சிம்சோன் மீறி அதை தொட்டான். தேவனுக்கு பிரியமில்லாததை தொட்டான். அதற்குள்ளிருந்து தேனை எடுத்து புசித்தான். அவனுடைய பிரதிஷ்டை படிப்படியாய் மாறிற்று. அவன் கண்களின் இச்சை நிறைந்தவனாய் இருந்தான். தான் இச்சித்த ஸ்திரீக்காக சவரகன் கத்தி படலாகாது என்று சொன்ன தலைமயிரை சிரைக்கவும் தன்னை அவன் ஒப்புக் கொடுத்தான். தேவனுடைய திட்டங்களை விட்டு, பிரதிஷ்டையை விட்டு சிம்சோன் வெளியே வந்தான். தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தான். அந்தோ இவள் என் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொல்லி கண்களின் இச்சை நிறைந்த உலகத்தை நோக்கி கடந்து போன சிம்சோன் எதிரிகளாலே பிடிக்கப்பட்டு கண் பிடுங்கப்பட்டவனாக 2 கண்களை இழந்த குருடனாய் எதிராளிகள் சாப்பிடுவதற்கு மாவரைக்கக்கூடிய நிலைக்கு அவன் கட்டப்பட்டவனாய் தள்ளப்பட்டான். அவன் பாவத்திலே வாழ்ந்த நாட்களிலும் கூட இரவென்றில்லை, அதிகாலை என்று இல்லை, பெலிஸ்தியர் உன் மீது வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அவன் திடீரென்று படுக்கை விட்டு எழுந்து நிற்கக்கூடியவனாயிருந்தான். காரணம், வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தில் அவன் தங்கி இருந்தான். தேவனுக்கு பிரியமில்லாத நபரோடு தொடர்பு கொண்டிருந்தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். தேவனுக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை என்பதை அறிந்திருந்தும் கூட பாவம் செய்வதற்கு தன்னுடைய சரீரத்தை, மனதை ஒப்பு கொடுத்ததினாலே அவன் சமாதானத்தை முற்றிலுமாய் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லவே இல்லை. சமாதானம் வராது. ஒரு பாவி மிகுந்த நன்மைகளை அவன் கெடுத்து போடுகிறான். ஒரு பாவி மிகுந்த நன்மையை தன் வாழ்க்கையிலே கெடுத்து போடக்கூடியவனாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தை நமக்குள்ளே வைத்துக் கொண்டு எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு ஆறுதல் வேண்டும், எனக்கு சரீரத்திலே சுகம் வேண்டும்,
எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது தேவனுடைய பார்வையிலே வேதனைக்குரியதாயிருக்கிறது. ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை, நன்மைகளை, ஆறுதலை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் பாவத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியே வர வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரி தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு என்னிடத்திலே ஜெப உதவிக்காக அவள் வந்தாள். அவள் வந்தபோது அவளுடைய பிரச்சனைகளை அவளால் சொல்ல முடியவில்லை. அவள் பேசிக்கொண்டே இருக்கும்போது அழுது கொண்டே பேசிக்கொண்டே இருந்தாள். சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையில் என் கணவருடைய தாயார் மூலமாக வேதனைகள் உருவானது. இன்றைக்கு என்னுடைய கணவர் எவ்வளோ அன்பா என்னை வைத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிரிந்திருக்கிறோம். ஒரு ஃபோன் கால் கூட இல்லை. ஏன் என்னதான் அவர் வெறுத்தார். என் பிள்ளைகளுக்கும் ஒரு ஃபோன் இல்லை. எங்களை முற்றிலுமாக மறந்து விட்டார். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன். நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் ஒரு மாறுதலும் இல்லை. என் வாழ்க்கை முழுவதும் இருண்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லி அவள் வேதனையோடு கூட என்னிடத்திலே அவள் பகிர்ந்து கொண்டாள். பிரியமானவர்களே, அவள் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். மகிழ்ச்சியாய் இவள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இரகசியமாய் கணவனுக்கு அவள் துரோகம் செய்ய துவங்கின போது சாத்தான் அந்த குடும்பத்துக்கு உள்ளே கடந்து வர வழி திறக்கப்பட்டது. இவளாகவே வழியை திறந்து விட்டாள். அதுதான் இவ வாழ்க்கையில் இவ அனுபவிக்கக்கூடிய வேதனைக்கு, கண்ணீருக்கு காரணம் என்று ஆவியானவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஜெபம் பண்ண முழங்கால் படியிட்ட போது ஆண்டவர் அவளுடைய பாவத்தை குறித்து உணர்த்தின போது அவள் மனம் கசந்து அழுதாள். மனம் கசந்து தன் பாவத்திற்காக அவள் அழுது இயேசுவோடு கூட அவள் ஒப்புரவானாள். அவள் மனம் திரும்பினாள். சந்தர்ப்பவாதியா அல்ல, தேவன் என்னை பார்க்கிறார் என்று ஒரு உணர்வு அவளுக்குள்ளே வந்து பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அழுது தன்னை இயேசுவுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். அவள் ஜெபித்து முடித்த உடனே என்னை பார்த்து சொன்னான், காண்கிற தேவன் என் அந்தரங்க பாவத்தையும் கண்டார். சமாதானமான வாழ்க்கையிலே என் பாவம்தான் வேதனையை கொண்டு வந்து விட்டது. இவ்வளோ பாவம் என்னுடைய கணவனுடைய தாய்க்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது. ஆனால் பாருங்க, காரணமில்லாமல் வந்த சண்டை நிமித்தமா நான் பிரிந்திருக்கிறேன். ஆனால் அசிவாரமான காரணம் என்னுடைய பாவம்தான் என்று அவள் அறிக்கை செய்தாள், அழுதாள், ஒப்புரவானாள். சில மாதங்கள் கடந்து சென்றது. பிரிந்த குடும்பம் மறுபடியும் கர்த்தரால் இணைக்கப்பட்டார்கள். கணவன் மனைவியாக என்னிடத்திலே ஜெபம் பண்ணும்படிக்கு வந்து நின்றார்கள். கர்த்தர் அவர்களுடைய மனமாற்றத்தை கண்டு அந்த குடும்பத்தை மறுபடியும் ஐக்கியப்படுத்தி ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, பாவம்தான் நம்முடைய வாழ்க்கையில் தருத்தரத்தை கொண்டு வருகிறது. பாவம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வருகிறது. பாவம்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை தடை செய்கிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் பாவம். ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நாம் நடக்கும்போது ஒரு மனிதன் சமாதானத்தை இழந்து போய்விடுகிறான். காரணம், சமாதானம் இருதயத்திலே நமக்கு வருகிறது. அந்த இருதயத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் இருதயத்திலும் பெரியவராயிருந்து அதை நியாயம் தீர்க்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் உங்கள் பாவத்திற்காக மனசாபப்பட்டு இயேசுவோடு கூட ஒப்புரவாகும் போது அவர் உங்களுடைய உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் சமாதானத்தை கொடுத்து உங்கள் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்ட தாவீது சொல்லுகிறார், தான் வெறுமையாயிருந்த காலத்தில் ஐஸ்வர்யவான்களை பார்த்து அவன் பொறாமை கொள்ளவில்லை. அவர்களை பார்த்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், தேவனே
துன்மார்க்கருக்கு, பாவிகளுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் மிகுதியான சந்தோஷம், அதுதான் பரிபூரணமான சந்தோஷம். அதை என் இருதயத்திலே தந்தீர். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்த விரும்புகிறார். அந்த ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது மறுபடியும் இழந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இயேசுவோடு ஐக்கியப்படும் போது அவர் இழந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்கள் உள்ளத்தில் தருவார், உங்கள் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஜெப நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற குடும்பங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே இருதயத்தில் உணர்த்தப்பட்டு, இந்த இடத்துல நான் தவறிவிட்டேன், இந்த இடத்துல நான் துரோகம் செய்து விட்டேன் என்று உள்ளம் உணர்ந்து உடைந்தவர்களாக இன்றைக்கு தன் பாவத்திற்காக மனசாபப்படுகிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இயேசுவே, அப்பா, எங்களுக்காக சிந்தின ரத்தம் இந்த நேரத்தில் வீடுகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இருதயங்களையும் கழுவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னுடைய மாம்சத்துக்கு இரத்தத்துக்கு உரிய சகோதரியை பெற்றோருடைய ஆசியிலே வஞ்சித்து விட்டேன் என்று இருதயத்தில் அங்கலாய்ப்போடு கூட சரீரத்திலே கால் பகுதியில் வியாதி கண்டு படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு இந்த வசனத்தை கேட்கிற சகோதரனே, உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் மனசாபப்பட்டது போது இயேசுவின் அன்பும் மனதுருக்கும் உங்கள் சரீரத்தில் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த கால் பகுதியில் வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. என் வியாதிக்கு என் பாவம்தான் காரணம். என் சரீரத்தை நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே ஆண்டவர் என்னை மறந்தார், என்னை இந்த கொடூரமான வியாதிக்கு ஒப்பு கொடுத்தார் என்று மனசாபப்படுகிற சகோதரி, நீ ஒரு இளம் வயது சகோதரி, நீ பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கண்ணீரோடு கூட இருக்கிற. இயேசுடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. அவர் அன்பு மனதுருக்கும் நிறைந்த ஆண்டவர் உன் பாவத்தை மன்னித்து உன் பாவத்தின் தோஷங்களை எல்லாம் நீக்கி கர்த்தர் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். சகோதரி, இயேசுவே என்று கூப்பிடுங்க. கூப்பிடுகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுடைய வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. எல்லாவற்றையும் இழந்தவனாக ஒன்றுமில்லாதபடிக்கு வெறுமையாய் வந்து வீட்டில் உட்கார்ந்திருக்கிற வாலிப தம்பி, உன் துன்மார்க்கத்து நிமித்தமாக இன்னைக்கு பெற்றோர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ இழந்து விட்டாய். இன்னைக்கு வெறுமையா வந்து நின்று கொண்டிருக்கிற நீ இன்னைக்கு மற்றவர்களை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற. இயேசுடைய கரம் உன்னை தொடும்படிக்கு வருகிறது. இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று நீ மனசாபப்படுகிற நேரத்தில் இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. சகோதரனே, நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளுக்குள்ள வல்லமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக. இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும். வெள்ளி சூனியத்தின் கிரியைகள், பாவத்தின் நிமித்தமாக குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற மாந்திரிகத்தின் வல்லமை, சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. வல்லமை வீடுகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய சமாதானத்தினால் ஆறுதலால் நிரப்புவீராக. உடைய கரத்திலே குடும்பங்களை நான் ஒப்புக் கொடுக்கிற. ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும்
ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.